இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா, அவங்களுக்கு இரட்டிப்பு நன்மை உண்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 தடவை பிரதிபலன் வழங்கப்படுபவர் ஒருவர் தம்முடைய நபியை நம்பிக்கை கொண்டதுடன் என்னையும் நம்பிக்கை கொண்டவர். மூசா நபியை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திருக்காங்க. நபிசாசம் வந்தோன்னு அவங்க மேல முழு நம்பிக்கை கொண்டவர்களாக, குரானை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக அவங்க மாறி வர்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த முத்தகீன்கள் பிரிவுல சேருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பில் ஆஹிரான்னு ஏன் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்கன்னா, இந்த 18வது பிரிவு நீங்க பார்த்தீங்கனாலே தெரியுமா, மேக்சிமம் வேதக்காரர்கள் எல்லார்கிட்ட இருந்தும் எரேஸ் பண்ணப்பட்ட ஒரு நம்பிக்கை மறுமையா இருந்துச்சுமா. மறுமையை பற்றி அவங்க வந்து நம்பலை பெருசா. மறுமையை பற்றிய நம்பிக்கைகளையும் மறுமையை பற்ற செய்திகளையும் வேதத்தை விட்டு மறைச்சு மக்களுக்கு அது ஒரு திறப்போட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் வந்து அல்லாஹ் வந்து இந்த இடத்துல வேதங்களை சொல்றதோட பில் ஆஹிராங்கிற விஷயத்தையும் வலியுறுத்துறாங்க அப்படின்னும் தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்கம்மா. வேதக்காரர்கள் அப்படிங்கிறவங்க மூசா நபியில இருந்து ஈசா நபி வரைக்கும் இருந்த பனி இஸ்ரவேல் எல்லாருமே வேதக்காரர்கள் தான். ஏன்னா அவர்களுடைய சமுதாயத்துக்கு 3 வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான 2 பிரிவை பத்தி தான் பக்ராலையும் ஆலே இம்ரான்லையும் பார்க்குறோம். பக்ரா முழுக்க யூதர்கள், ஆலே இம்ரான் முழுக்க கிறித்தவர்கள். மக்தூபி அலைஹிம்ங்கிறது யூதர்கள், தாலீன்கிறது கிறித்தவர்கள். இந்த இடத்துல இதை நான் தொகுத்து நான் சொல்றேம்மா. இந்த ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றது, முந்தைய வேதங்களின் நபிமார்கள் நம்பிய மக்களாக இருந்தாலும் இறுதி நபி வந்தவுடன் அவர்களை நம்பி குரானை நம்பி மறுமையை நம்பி அதன் மீது முழுமையாக மாறி வரக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் இந்த முத்தகீன்கள்ல சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் முழுசா வந்துருச்சான்னு எனக்கு தெரியலடாம்மா. இதுதான் எனக்கு உங்க கேள்வியிலேருந்து நான் விளங்கி நான் சொல்றதுமா. இன்ஷா அல்லாஹ் யோசிச்சு பாருங்கம்மா.